வணக்கம். சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு, வலுவான கட்டமைப்பு. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான ராகு கேது பயிற்சி. மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும். உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் 7இல் குரு பார்வையும், 3இல் குரு, 4இல் சனி கேது, 5இல் சுக்கிரன், 6இல் சூரியன் சந்திரன், 8இல் செவ்வாய், 10இல் ராகுவும் பலன் அளிக்க உள்ளனர். ஒரு விதத்தில் கிரகங்கள் சகாயம் செய்ய முனைப்பாக உள்ளன. இன்னொரு புறம் கிரகங்கள் எதிர்ப்பாக உள்ளன. எனினும் 10இல் ராகு, 5இல் சுக்கிரன், 4இல் சனி கேதுவும் நன்மை அளிக்க உள்ளன. இதன்படி ராசிநாதன் பலவிதமாக தென்பட்டாலும் அவ்வீட்டிற்குரிய குருவின் 5ஆம் பார்வை அவரது பலமற்ற நிலையை பலமிக்கதாக்கும். இதனால் மனபாரம் நீங்கும், மனதுக்குள் உள்ள சஞ்சலம் தீரும், துணிவும் துணிச்சலும் உண்டாகும், வைராகியமும் சாதுரியமும் உதவி புரியும். இதுவரை இருந்த தயக்கம், அச்சம் அகன்று வீரியமிக்க நிலை உருவாகும். மேலும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பும் குதூகலமும் தரும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் தீரும். குடும்ப நிர்வாகம் சந்தோஷம் கொடுக்கும். நவீன ரக சமையலறை சாமான்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், நவதானியம், நவநிதிகள் சேரும். பொன் ஆபரணம், ஆடை அணிகள் சேர்க்கை உண்டாகும். பணப்புழக்கம் நிம்மதி கொடுக்கும். தேவையான உதவிகள் உடனே கிடைக்கும். வரவு செலவு இனங்கள் ஆனந்தம் தரும். தனலாபம் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் பொருள் உதவி, உடல் உழைப்பு சந்தோஷம் தரும். அவர்களது காலமறிந்து செய்யும் உதவி பெருமிதம் கொடுக்கும். அவர்களது அன்பும் பரிவும் மன ஆறுதல் கொடுக்கும். போட்டி பந்தயங்களில் ஜெயம் உண்டாகும். உடல் வலிமை, உடல் திறன், போட்டி சாகசங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்பு இவை வெற்றி கொடுக்கும். மேலும் பயிற்சியாளர்களின் நிச்சய வெற்றி தரும் பயிற்சி ஆலோசனைகள் பாராட்டுக்குரியவை. விருதுகள், பந்தயங்கள், பட்டங்கள் சமூக அந்தஸ்தை அளிக்கும். இதனால் அரசு பணி, தனியார் துறையில் முக்கிய பதவி, சமூகத்தில் கௌரவமான பதவியும் கிடைக்க வாய்ப்புண்டு. கல்வியில் மெத்தன போக்கு தென்பட்டாலும் சாதனை செய்யும் அளவிற்கு யோகம் வரக்கூடும். கல்வியாளர்களின் ஊக்கம், ஆலோசனைகள் வரப்பிரசாதமாகும். இதனால் பட்டம் பெற அதிர்ஷ்டம் உண்டாகும். பிறர் வியக்கும் அளவிற்கு அபாரமான திறமை உண்டாகும். பிறர் மெச்சும் அளவிற்கு பாராட்டு பெறலாம். மேலும் அன்னை நமக்கு பக்கபலம் என்று தனையன் உணர்வதும் நல்லது. அவரின் ஆசியால் செயற்கரிய செயலை செய்ய முடியும் என உறுதியாக எண்ணலாம். வீடு மனை வாங்கும்போது அவர்களின் தற்போதைய நிலையை விசாரித்து தீர்மானிக்கலாம். ஏனெனில் பிறரின் ஆலோசனை துணை இல்லாமல் வீடு மனை வாங்குவது சிரமம். இதுபோல் வீடு நிர்மாணிக்கும் போது, சீரமைக்கும் போதும் தக்க வசதிகளை முன்கூட்டியே செய்து கொள்வது நல்லது. வண்டி வாகனம் பயிலும் போது பொறுப்பும் கவனமும் தேவை. வண்டிகளை இயக்கும் போது கவனமின்மை கூடாது. வண்டிகளில் பயணம் செய்யும் போது பொறுமை நன்று. பூர்வீக சொத்துக்களால் பெருமிதம், சந்தோஷம் உண்டாகும். சொத்து விவகாரம் சமாதானமாக போகும். கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். சொந்தங்கள் வருகை உண்டு. இனப்பந்துகள் பாராட்டும் உண்டு. நண்பர்கள் துணையும் ஆதரவும் பெருமை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜலபீடை, அக்னி பீடை, நரம்பு தளர்வு இவைகளால் தோஷம் விளையக்கூடும். உடல் உபாதைகள் குணமடைய உடனடியாக மருத்துவ உதவி பெற நன்று. சிறு காயம், சிறு விபத்துகளில் மெத்தன போக்கு வேண்டாம். வீட்டுக்கடன், நகைக்கடன், வாகனக்கடன் இவை அதிகமாக தொல்லை தரக்கூடும். இவை குறைவதற்காக வழிகளை உண்டாகும். அரசு வழி பிரச்சனைகள், வழக்குகள் கவனமின்மை கூடாது. இவை மன நிம்மதியை குறைக்கும். இத்தகைய தொந்தரவுகள் தீர்வதற்கு தகுந்த சட்ட ஆலோசனை பெறலாம். மேலும் இத்தகைய பிரச்சனைகள்
திரிச்சல் தரக்கூடும். வீண் செலவுகளையும் மன உளைச்சலையும் உண்டாகும். குருவின் பார்வையும் 10ல் ராகுவும் சடுதியில் பிரச்சனைகளை தீர்த்து மன சந்தோஷம் உண்டாக்குவர். கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் தாராளமாக செய்யலாம். தன்னம்பிக்கையும் துணிவும் மூலதனமாக கொள்ளலாம். தந்தையின் வாழ்த்தும் துணையும் உண்டு. 9 குடையவன் 5ல் இருப்பதால் எதிர்பாராத யோகம் உண்டு. பொன்னான நேரம் கூடி வரும். எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஆதரவு பெருகும். ஈடுபடும் காரியம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். செய்திகள் ஆர்வம் கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. குடும்ப பெரியோர் ஆசியும் நல்விருப்பமும் பக்கபலமாகும். தந்தையின் உடல் நலம் சந்தோஷம் கொடுக்கும். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட நீதி. 10ல் ராகு இருப்பது விசேஷம். இதனால் செய்தொழில் அபாரமான முன்னேற்றம் உண்டு. கடின உழைப்பும் திறமையும் தொழில் அபிவிருத்திக்கு மூலதன காரணமாகும். உடன்படிக்கைகளின் விவேகம் நன்று. ஒப்பந்தங்கள் செயலாக்கம் பெற மனம் ஊக்கம் கொள்ளுங்கள். தொழில் பயணம் அனுகூலமாகும். எழுத்துப்பணி அலுவலக பணியில் கவனம் தேவை. பட்டய கணக்கு நாடகம் கவிதை இத்துறைகளில் தேவையான உதவிகள் உண்டு. சட்டம் வருமானம் ஆலோசனை பொருளாதாரம் புள்ளியியல் பத்திரிகை இத்துறையில் முன்னேற வசதி வாய்ப்புகள் உண்டு. ஐடி மென்பொருள் நுண்பொருள் கடினப்பொருள் இத்துறையில் சாதனை செய்யலாம். மீடியா சினிமா கலை சின்னத்திரை இவை அபாரமான முன்னேற்றம் உண்டு. லாபாதிபதி விரையாதிபதி இணைவு விருப்பத்தக்க நிலை இல்லை. எனினும் உபஜயஸ்தானம் பெறுவதால் முதலீடு நம்பிக்கை தரக்கூடும். பங்குகளில் கவனம் தேவை. மருந்தகம் லாபம் ஈட்டலாம். எதிர்பாராத செலவுகள் உண்டாவதற்கு வாய்ப்புண்டு. 2 9 குடியவன் 5ல் இருப்பதாலும் ராகு துணை இருப்பதாலும் அதிக வருமானம் வரக்கூடும். தொழிலாளர்கள் துணிவுடன் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. அரசியல்வாதிகள் அமைதியாக இருப்பது நன்று. பெண்கள் சாதனை படைப்பீர்கள். பரிகாரம் கற்பக விநாயகர் வழிபாடும் விநாயகர் அகவல் அல்லது ஆதித்ய ருத்யம் பாராயணம் செய்வது நல்லது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.